நம்ம முன்னாடி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க எவ்வளோ கேர் பண்றீங்கன்னு நீங்க காமிச்சிட்டு போகிற வழியில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அவர்கிட்ட சண்டை போடும்பொழுது சீன் போனது பிரச்சனை இல்லை. தெரிஞ்சாலாவது சமாதானப்படுத்தலாம், மன்னிப்பு கேட்கலாம், காலில் விழலாம். அந்த ஃபீல் கொடுத்துருக்கணும்ல அவங்க. மெச்சூரிட்டிக்கும் ஒய்ஃபுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி சொல்றீங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு கேப் ஒன்று புக் பண்ணி போய்க்கிறேன், நீ போ. ஸோ செம்ம திட்டு. ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கலாமே, உட்காந்து வேற ஏதாவது ஏசி இருக்கிற ஹோட்டலில். சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் இரண்டு பக்கம் வந்திருக்காங்க. எதுக்காக நம்ம சண்டை போடுறோங்கிறதே தெரியாது. இந்த காரணம், இந்த பிரச்சனை தான், இதுக்காக தான் சண்டை போட்டோமா, எதுக்கு சண்டை போடுறோம்? என்ன இதெல்லாம் சும்மா ட்ரெஸ் கடையில் சண்டை வரும் சார். என்ன சார், பொம்பளைங்களோட துணி எடுக்க வந்தீங்களா? எதுக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு கார்ட்டூன் பிடிக்குமா சார், அதுக்கு டாம் அண்ட் ஜெரி ட்ரெஸ் வேணுமா சார், அதுக்கு நாம் எங்கே சார் போக முடியும்? யார் புரியல, உங்க பொண்ணு சொல்றாப்ல சார் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க சார். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. உங்க ஒய்ஃபுக்கு அவங்க கார்ட்டூனில் வரா சார் அவங்க. சார் அது மேலே ஒரு கிரேஸ் தாங்க சார். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சரி, ஆனா கடையில் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க? சார் தேடி கொடுக்கணும் இல்லைங்க சார் எனக்கு. சார் அவர் ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுத்துருக்கேங்க சார். அவர் என்ன ஆசைப்பட்டாரு? மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. டிஷர்ட் நிறைய ஃபேன்சியாக ஆசைப்படுவாருங்க சார். ஓகே, அதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் ஆசைப்பட்டதை அவர் வாங்கி கொடுக்கணும்ல சார். சார் நான் பிளே ஸ்டேஷன் கேட்டிருக்கேன் சார். நான் விளாண்டு கெட்டு போயிடும்னா வேலை செய்ய மாட்டேனா சார், அது வாங்கி தர மாட்டாங்க சார். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க எல்லாம் பைத்தியமா? இல்ல வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். இல்லை நான் என்ன கேட்குறேன், நீங்க ரெண்டு பேருமே திருந்துங்கிறேன். இப்போ தனியாக திருந்துறது முடியாது, நீங்கள் ஃபேமிலியாகவே திருந்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த குழந்தைய நினச்சி தான் கவலையாக இருக்குது. குழந்தைக்கு என்ன வயசு சார்? 3 வயசு சார். அந்த பிள்ளை உங்கள்கிட்ட என்னதான் கேட்கும்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அம்மா அப்பாக்கள் குழந்தையா இருக்கிறதுனால குழந்தைகள் குழந்தைகளா இருக்க முடியல. என்னம்மா பிள்ளை வளர்த்திருக்க? தேட்டரில் சார். என்ன தேட்டரில் என்ன சண்டை? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. நான் போகிற வழியில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். கிராசிங்னா நம்ம கேட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த கேட் என்ட்ரன்ஸில் நாங்கள் உட்காந்துருக்கோம். நீங்க இங்கே டிக்கெட் புக் பண்ண, நீங்க புக் பண்ணதுனால இப்போ எல்லாருக்கும் நான் வழி விட வேண்டியதா இருக்கு. நான் எப்போ படத்தை பார்க்கறது? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. டிக்கெட் கூட புக் பண்ண தெரியாது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை. போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த? டேய், படத்தை வேணா கேன்சல் பண்ணிடுறேன், மறுபடியும் வேற டிக்கெட் புக் பண்ணி கூட்டு போறேன்னா இன்னைக்கு இந்த படம் இந்த ஷோ இப்போதான் பார்க்கணும். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. படம் ஓடிட்டு சண்டை போடுறாங்களா? ஆமா சார், படம் முடிஞ்சப்பவும் சண்டை வீட்டில் வந்து. என்ன சொன்ன? என்ன சொன்ன? எவ்வளவு பேர் அப்படி போயிடுவாங்க? ஒரு 4-5 பேர். அவ்வளவுதான், மிஞ்சி போனா ஒரு 3 சீன் எல்லாமே எனக்கு கட் ஆகுதுல சார். நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அவர்கிட்ட சண்டை போடும்பொழுது சீன் போனது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லைன்னா ஆக்சுவலா நான் தானே சண்டை போடுறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தியேட்டர்ல ஒரு ஒய்ஃபு கிட்ட மாசமா இருக்கேல, நீ பாட்டுக்கு வந்து இன்னைக்கு உட்காந்து படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிய. என்னடா திடீர்னு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற? சப்போர்ட் இல்லம்மா, நியாயத்தை சொல்றேன் அப்படின்னு உங்ககிட்ட பக்கத்து சீட்லயே உட்காந்துக்கிட்டு சத்தம் போட்டிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எழுந்து போயிட்டோம் சார். நீனே எனக்கு உன்னை கட்டி பிடிச்ச அல்லணும் போல இருக்கு. நான் வரேனா? வரணுமா? என்னன்னா அதாவது நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு சொல்லணும்னு நினைச்சேன். சிரிக்கிறான் பாரு. சூப்பர் மார்க்கெட் போகும்போது எப்பயுமே சண்டை வரும் சார். 2000 ரூபாய்க்கு மேலே போனால் கட்டப்பை தருவாங்க. இது வரைக்கும் உடச்சல பத்தாரா? அந்த கட்டப்பை வாங்கக்கூடாதுன்னு எனக்கு கிள்ளிக்கிட்டே இருப்பாரு. அந்த 2000 ரூபாய்க்குள்ள மளிகை சாமான் வாங்குன்னு சண்டை போட்டே இருப்பாரு. கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன், கொண்டு விட்டுட்டே. இல்ல ஆக்சுவலா அவர் கட்டப்பை பிரச்சனை இல்ல. ஒரு கட்டப்பையை வாங்குறதுக்காகவே ஒரு 1900 வந்தா ஒரு 2000க்கு சாமான் வாங்குவீங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். எனக்கு வந்து ரோட் சைட் ஷாப்ல சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. அவருக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது. போற இடத்துல எல்லாம் பரோட்டா எதிர்பார்க்கறது. ஒரு நாள் அவர் வந்துட்டார் ஓகேன்னு சொல்லிட்டு. லேட் ஆயிட்டே இருக்கு சாப்பிட்றதுக்கு, ஏன்னா பிகாஸ் அங்கே ரொம்ப கியூ இருக்கும் அண்ணா நகர்ல. சிந்தாம ஒத்துப்பாய். எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். அவருக்கு வேர்க்கிறது சுத்தமா பிடிக்காது. ஸோ செம்ம திட்டு. ஏன் ரோட்ல சண்டைக்கு போனீங்க? இல்லை சார், அன்னைக்கு பயங்கரமான வெயில் இருந்தது, பட் ஹியூமிடிட்டி இருந்தது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி தீஸ் பீப்புள் ஹேண்ட்லிங் யூ. வெளியே எங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கலாமே, உட்காந்து வேற ஏதாவது ஏசி இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கலாமே. ப்ளஸ் பசங்களும் இருந்தாங்க. எனக்கு பேல்பூரி வேணும். பேலுபூரி புரின்னுட்டு ஒரு அப்பாவா அவர் என்ன யோசிப்பார் அப்படின்னா, பிள்ளைங்களையும் கூட்டு வரோம், சேஃபா இருக்கணும், சிம்பிளா உட்காந்து சாப்பிடணும். தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இல்லை நானுமே வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி. ஸோ நார்மல் க்ரௌட் இருக்கும்னு. பார்த்து அடிபட்டு ரத்தம் வந்துரு போகுது பார்த்து.
மேபி அவர் அதை அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலான்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். ஆனா இந்த லாஜிக் ஓகே. என்னைக்கோ ஒரு நாள் இப்ப பிரச்சனை வெளியில இருந்த புழுக்கமா உள்ள இருந்த புழுக்கமா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இல்லை வெளியே இருந்த புழுக்கம் தான் சார். வேற எந்த இடத்துல எல்லாம் சண்டை போட்டுருக்கு? நடு ரோட்ல சட்டம். நடு ரோட்ல. ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்மார்ட்டானவங்க எப்பவும் அதிகம் சாப்பிட மாட்டாங்கயா. கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்க வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. நிறுத்து நீ, நான் போறேன், இறங்கி போறேன் அப்படின்ட்டேன். இது சரிப்பட்டு வராது, இறங்கிட வேண்டியதான். ஏமா என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு கேப் எத்தனை புக் பண்ணி போய்க்கிறேன், நீ போ. கோவப்படாதீங்க சார், உழைக்கலன்னு ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நான் வந்துட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பசியில ஒரு டீ சாப்பிட்டு போலான்னு சொல்லுவாங்க. எங்க 2 பேத்துக்கு 2 டீயா போடு. கடையெல்லாம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் போலாம், இன்னும் போலான்ட்டு கடை இல்லாத ஏரியாவுக்கு போயிடுவாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அப்படி நடக்கிறதானா இது? ஆமா சார், அவர் மேல தான் மிஸ்டேக் சார். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டானா ஒரு நல்ல ஷாப், அதுவும் இல்லாமல் அவங்களோட ஃபேவரட் ஷாப். நான் கேட்டேன், கதை மட்டும் கேட்குறேன். ஸோ அதனால அங்கே போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். கீழே என்னையா சர்ப்ரைஸ் இருக்குது? இப்படியே தான் சார் பண்ணிட்டே இருப்பாரு. சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் மைண்ட்ல வேற ஏதோ போயிட்டு இருக்கும். செவிட்டு பையன் காது கேக்குதா பாரு. ரொம்ப பசியா இருக்கும்போது ஏதோ பக்கத்துலேயே நிப்பாட்டினா கூட பரவாயில்ல சார். பசின்னு சொல்றப்ப அவங்க கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா கோவம் வந்துருது. அப்போஸ் ஒரு ஆணின் பசியை பெண் பெருசா உதாசீனப்படுத்தவே மாட்டாங்க. என்னுடைய பசியை ஏன் ஒரு ஆண் அட்ரஸ் பண்ணலங்கிறது ப்ராபபிளி ஒரு நீண்ட தொடர்ச்சியாக இருக்கலாம். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். பெரும்பாலும் இன்னொன்று இருக்கு, பெண்கள் நல்லா நிம்மதியா சாப்பிட்டாங்கன்னாவே சண்டை வராது. நான் பெரும்பாலும் சண்டை போடுறப்பலாம் ஒரு அரை பசி என் வயிற்றில் இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க, அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் சண்டையுடைய ஒரு வேறுக்கான ஒரு ரீசன்ல வந்து அவர்களின் பசி ஒரு காரணம். ஸ்டொமக் பெயின் அதிகமா இருந்துட்டு அப்பண்டடிஸ் இருக்கு, இமிடியேட்டா லாப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நைட் சர்ஜரிலாம் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப த்ரோட் பெயின், அவங்க தான் அட்டெண்டரா இருக்காங்க. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். என் கூட சப்போர்ட்டா இருப்பாங்க நினைச்சா அவங்க கொரட்டை விட்டு நல்லா தூங்குறாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, பிடிச்சி எழுப்பி விட்டு நல்லா திட்டி விட்டேன். உங்களுக்கு வந்து கஷ்டம் வலி, அந்த மனுஷன் அதை புரியாம தூங்கிட்டு இருக்காப்ல. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். சப்போர்ட் பண்ணல, ஆனா அந்த தொண்டை வலியில எந்திரிச்சு கத்திருக்கீங்களே, அது என்ன? நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்துறேன். சாரியா அடிச்சு சொல்லிட்டு சாரி வரையா? நான் என்ன யோசிச்சேன்னா என் ஹஸ்பண்ட் தூங்காம எனக்காக உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். அதாவது அவர் தூங்க கூடாது. ஆமா, அதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்லை எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? அது ஹீரோயிசம். தூங்காம பார்த்துக்கணும், அதுதான் அவங்க இம்பார்ட்டன்ட். தவிர அது வருஷம் ஃபுல்லாக சொல்லியிருக்கணும். This is such a behavior. அது வருஷம் ஃபுல்லாக சொல்லியிருக்கணும். அது எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துருக்கணும்ல அவங்க. ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? அவரு எங்க வீட்டுக்கெல்லாம் போயிடல, கூட இருந்து பாத்துக்கிறது தானே இந்த ஃபீல். முடியாது, நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் தியாகம் தேவைப்படுது? நைட்டெல்லாம் ஒரு கண்ணு முழிச்சே இருந்தாரு. அது என்னவோ தெரியலடா, உன்னை பார்த்தா தான் எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா நான் அவங்களுக்காகவும் பேபிக்காகவும் நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பேன். அவங்களும் அந்த மாதிரி பண்ணணும்னு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நீ தூங்கினா தான் நெக்ஸ்ட் டே நம்ம வந்து அவங்களுக்கு திருப்பி அவங்கள நம்ம பார்க்கணும். ஆமா, மறுநாள் பார்க்கணும்ல அவரு. இந்த இடத்துல அவ்வளவு மெச்சூர்டா யோசிக்க தெரியல, ஒரு ஒய்ஃபா தான் நான் யோசிச்சேன். மெச்சூரிட்டிக்கும் ஒய்ஃபுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சொல்றீங்க. இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? குடும்பங்கிறது மனைவிங்கிறது என்ன பிராக்டிக்கல் மெச்சூரிட்டி தானே. ஏன் இதை ரொமான்டிசைஸ் பண்றீங்கன்னு கேட்கிறேன். தம்பி, நானே தர்ம சங்கடத்தை தவிச்சிட்டு இருக்கேன், தத்துவம் பேசுறியே. நைட்டு ஃபுல்லா தூங்கலையா, முழிச்சே இருந்தீங்க அப்படின்னு கேட்கணும் போல இருக்கா? ஆமா. ஓ, கேட்கவே வேடிக்கையா இருக்கு. முதல்ல நான் விஜய் சேதுபதிட்டேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒரு ஞாபகம் தான் வச்சுக்கோங்க, ரொம்ப ரசிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து சண்டை போட்டதுக்கப்புறம் அந்த டார்ச்சர் பண்ணுற நேரம்லாம் பொண்டாட்டி நினச்சிட்டே இருக்கும்ல, அது ஒரு சுகம் தான். நம்ம முன்னாடி முடிஞ்சுத்துக்கு வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னு தெரிஞ்சாலாவது சமாதானப்படுத்தலாம், மன்னிப்பு கேட்கலாம், காலில் விழலாம். பல சமயம் காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே சண்டை நடக்கும் சார். ஒரு வாரம் கழிச்சு தெரியும் போது தெரியும், அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஏன் இந்த தவிப்பில் அது என்ன சுகம் அது? ஆனால் அதில் ஒரு சுகம் இருக்குன்னு தான் தோணுது. புருஷன் எவ்வளோ தூரம் கேர் பண்ணுறான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு தர்மாமீட்டர்னு வச்சுக்கோங்க. பலமுறை டெஸ்ட் செய்யப்பட்டிருப்பீங்க போல் இருக்க. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான். அந்த டெஸ்ட் இல்ல, அது டிசப்பாயின்மெண்ட் வருது. நீங்க எவ்வளோ கேர் பண்றீங்கன்னு நீங்க காமிச்சிட்டா நம்ம டெஸ்ட் பண்ண தேவையே இருக்கு. ஓ, அப்படியா விஷயம்? யார் ஒரு வாரத்தில் அது எக்ஸ்பைரி ஆகிடும், திரும்பி டெஸ்ட் வந்துடும் சார். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.